ஆயிரத்தில் ஒருவன் எப்படி நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு குணா, அன்பே சிவம், ஆளவந்தான், ஹேராம் போன்ற படங்கள் நல்ல தரமான படங்களாக இருந்தும் கூட அந்த டைமில் வணிக வெற்றி கிடைக்காம போய் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து அந்த படம் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்னு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம இயக்குனர் செல்வராகவனுக்கும் அவருடைய புதுப்பேட்டை படம் ரிலீஸ் ஆனபோது தோல்வி. ஆனால் அந்த படத்தை இப்போல்லாம் கொண்டாடுறாங்க. அதையெல்லாம் மீறி அவருடைய ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருட்செலவு. அந்த படம் அப்போ மிகப்பெரிய தோல்வி படம். எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணாங்க, நிறைய பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இப்போது அந்த படத்தால் தான் அந்த படத்தின் ப்ரொடியூசர் ரவீந்தர் சினிமா விட்டே போயிட்டாரு, ஒரு ப்ரொடியூசரையே செல்வராகவன் காலி பண்ணிட்டாருன்னு எல்லாரும் கடுமையாக திட்டினாங்க. ஆனால் அதை பற்றி செல்வராகவன் அப்பப்போ பேசுவார். ஏங்க ப்ரொடியூசர் இதுக்கு லாஸ் ஆனார்னா ஆனார், ஆனால் உண்மையை சொல்லிட்டுங்களா அந்த லாஸை நானும் ஏற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த லாஸுக்கான வட்டியை நான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தார். இப்போது நாம் இது வரைக்கும் செல்வராகவன் ஆயிரத்தில் ஒருவனை பற்றி இவ்வளோ வலி வேதனையோடு பேசி கேட்டிருக்க மாட்டோம். அப்படி தன் மன வேதனையை அப்படியே கொட்டி தீர்த்துறாரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவதுங்க நிறைய பேர் எத்தனையோ முறை ஆயிரத்தில் ஒருவன் படத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்காங்க. ஆனால் எனக்கு அந்த படத்தை பற்றி பேசவே தோணலை. ஏன்னா அந்த படம் கொடுத்த ரணம், வலி, மனசு முழுக்க காயங்கள், தழும்புகள் அது இன்றைக்குமே கூட வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு பேசவே தோணலை. அவ்வளவு வலியை யாருமே எதுக்குமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஆயிரத்தில் ஒருவன் படம் ஆரம்பிக்கும் போது அது ஒரு புது அனுபவம் மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த படத்தையே ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பித்த உடனே மிக மிக ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுது. அந்த படத்தில் இணைந்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உயர கொடுத்து உழைக்கிற ஒரு நல்ல தங்கமான டீம் எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக உழைக்க படத்தை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுது அந்த ஆயிரத்தில் ஒன்று படத்தை இருக்கும்போது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் பல சோதனைகள், பாம்பு, தேல், அட்டை, இப்படி ஏகப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஷூட் பண்ணோம் கஷ்டப்பட்டு. அப்படி அந்த படம் உருவாச்சு ஆயிரத்தி ஒன்று. ஆனால் பாதி படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது இந்த படத்தை ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த பட்ஜெட்டில் முடிக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது அப்படின்னு. உடனே ப்ரொடியூசர் கூப்பிட்டு, சார் நாம் நினச்ச பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ண முடியாது, நான் உங்களை சிரமப்படுத்த விரும்பலை, மீதி படத்தை நானே போட்டு பண்ணுறேன், உங்களுக்கு வட்டியோடு திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் தயாரிப்பாளர் ரவீந்திரன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். இல்லைப்பா நான் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி இன்னும் ஒரு 5 கோடி கொடுக்கறதா சொல்லி அந்த 5 கோடியும் கொடுத்தாரு. ஆனால் அந்த 5 கோடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் செலவு பண்ணோம். அப்பவும் படம் முடியல. ஆனால் அந்த 5 கோடிக்கு மேலே நான் செலவு இழுத்து விட்டதால் அதுக்கு வட்டி வாங்கி படத்தை அதுக்கு கடனுக்கு பார்த்திங்கன்னா நானே போய் நின்னேன். நானே வட்டிக்கு கடன் வாங்கி தான் அந்த படத்தை எடுத்து முடித்தேன். படத்தை முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். முக்கியமாக விஎஃப்எக்ஸ் எல்லாம் நிச்சயமாக நல்லா இருக்கணும். ஆனால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் எத்தனையோ இரவுகள் தூக்கத்தை இழந்து எடுத்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு ப்ரைம் ஃபோக்கஸ் கம்பெனிலே கிடந்து ஒரு வழியாக ப்ரொடக்ஷன் வேலையையும் முடித்தோம். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே படத்தை குத்தி குத்தி கிழிக்கிறாங்க, ரத்தமாக துண்டு போடுறாங்க. இவன் யார் இப்படி படம் எடுக்கிறதுக்குன்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, எதனால் இப்படி நடக்குது. நாட்கள் போக போக இன்னும் எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்க நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. இதுக்கு நடுவில் ஆயிரத்தி ஒருவன் தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி, அங்கே வரவேற்பு நல்லா ஓடுது. அங்கே போய் இருந்தது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல். ஆனால் இன்றைக்கும் கூட ஆயிரத்தி ஒருவன் படத்தால் வலி என்னன்னா, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் படத்தில் உழைச்ச கார்த்தி, ரீமாசன், ஆண்ட்ரியா, பார்த்திபன், டெக்னீஷியன்ஸ்னு ஏகப்பட்ட பேரோட அங்கீகாரம் கிடைக்காமே போயிடுச்சு அப்படிங்கிற வழி தான் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் ராம்ஜி, மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், இவங்கெல்லாம் தூங்கவே இல்லை, படத்தோட வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி உழைச்சவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கூட யாருமே கொடுக்கலையே அப்படிங்கிற வழி தான் அதிகமாக இருந்துச்சு. அதை நினச்சி இன்னைக்கு வரைக்குமே நான் அழுது தான் இருக்கேன். ஆனால் நான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எல்லோரும் கேட்குறேன். அதாவது ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் அரசர்கள் பற்றி படம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அரசுகளாகவே பயங்கர கம்பீரமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் படங்கள் வந்திருக்கு. ஆனால் ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்காக நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தான் சோழ அரசர்கள் இப்படி இருந்தாங்க, இப்படிலாம் தான் நடந்தது அப்படின்னு எவ்வளவோ கல்வெட்டுகள் மூலமாக தேடி பிடிச்சி கண்டுபிடிச்ச உண்மை இது. ஸோ அதைத்தான் நாங்கள் ஆயிரத்தி ஒன்று படத்தில் காட்டினோம். இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு
இந்த படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி யாராவது எடுத்தீங்கன்னா, இனிமே வந்து யாராவது பீரியட் படம் எடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எங்கள் டீமுக்கு 1001 படத்தோட டீமுக்கு வந்து ஒரு நன்றின்னு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுத்தாவே போதும். எனக்கு வந்து மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்காரு. ஆனால் பாருங்கள், அவர் இன்னொன்று சொல்லிக்காரு. இந்த படத்தோட எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கப்புறம் கார்த்தி சொன்னார், சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ராவாக லைவாக இருக்கே, மக்கள் ஏற்றுக்குவாங்களா, அவங்களால ஜீரணிக்க முடியுமா, இவ்வளவு நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னாரு. அப்போ எனக்கு தோணல. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் சொன்னது வந்து உண்மையாலுமே வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டியை ஏற்படுத்திடுச்சு. ஸோ அது கூட அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 1001 நம்ம செல்வனோட வழியை போக்குவதற்கு அவரே சொல்யூஷன் கொடுத்தாரு. யாராவது இனிமேல் சோழர் வம்சத்தை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பீரியட் படம் எடுத்தால் கண்டிப்பாக 1001 டீமுக்கு வந்து நன்றின்னு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம்.